ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இயேசு ஒரு ஸ்திரியை குறித்து இந்த இடத்தில் சொல்லுகிறார். பெத்தானியாவில் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அங்கு பிரவேசித்து நளதம் என்கிற விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை எடுத்து உடைத்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றுகிறார். எல்லாருமே முறுமுறுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணாத, ஒரு 300 பணத்துக்கும் அதிகமா இருக்குமே, தரித்திரர்கள் கஷ்டப்படல் உதவி செய்யலாம ஏதை செய்யும் பொழுது இயேசு சொல்றார், நீங்கள் அவளை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். அவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு, என் சரீரத்தில் தைலம் பூசப்படுவதற்கு அடையாளமாக அதை செய்கிறாள் சொல்லி ஆண்டவர் அவளை பாராட்டுகிறாள். தன்னால் இயன்றது அது எளிதான ஒன்று இல்ல. கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருக்கலாம். ஒருவேளை இவ்வளவு வெளியேறப்பட்டதை மற்றவர்களாம் வீணாக நினைத்தானா அதை ஒரு தியாகத்தோடு இயேசுவுக்கென்று அவர் சிரசில் அவர் ஊற்றுகிறார். யோசித்து பாருங்கள். இன்னைக்கும் வேதத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவே சொல்கிறார். அந்த சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் இவளை குறித்தும் பேசப்படும் என்ற வார்த்தை அப்படி நிறைவேறி வருகிறது. யோசித்து பாருங்கள். அந்த பெண் தன்னால் இயன்றதை இயேசுவுக்கு செய்தால் இன்று நாம் சொல்ல முடியுமா? எத்தனை ஆண்டுகள் உலகத்திலே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறோம், இயேசுவுக்காக எந்த விதத்தில் நாம் பயன்படுகிறோம், இயேசுவை அவருடைய நாமத்தை இன்னும் அவருடைய காரியங்களை எவ்வளவோ நாம் நமக்கு ஆதாயமாக நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, நாம் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியை நம்மை குறித்து சொல்லிவிடும். நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான மொழிகளை பேசுகிற ஜனங்களை கொண்டது. ஆனால் இதில் முதலாக வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய தேசத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் கொஞ்சம் எதுவுமே அறியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏவுகிறார். உள்ளத்தில் ஒரு பாரம், ஒரு ஏக்கம், எப்படியாவது இந்திய தேசத்திற்கு போகணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஸ்பெயின் தேசத்திலிருந்து புறப்பட்டு வராரு. 7 மாதம் கப்பல் பிரயாணங்கள் அவருக்கு. தரங்கம்பாடி ஒரு பகுதியில் ரீச் ஆயாச்சானா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கடலுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யார் அவளை தடுத்து நிறுத்துறது? இன்னைக்கு அநேகர் சொல்வார்கள், ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள். இல்லவே இல்லை. அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி சொல்வார்கள், எல்லாம் தேசங்களை, பட்டணங்களை, கனிம வளங்களை சூறையாட வந்தவர்கள். அது இன்னொரு வார்த்தையில் சொல்லமா பிசினஸ் பண்ணதான் வந்தார்கள். ஆனால் ஊழியம் செய்யும்படியா வந்த மிஷினரிகள் அப்படி அல்ல. மற்றவர்களை அடிமைப்படுத்த வந்தவர்கள் அல்ல. தங்களையே இயேசுவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா அடிமையாக பெற்று போட்டவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவு தாழ்த்தி பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியில தங்களை அர்ப்பணித்து தட்பவெட்பநிலை, சீதோஷ நிலை எல்லாத்தையும் சகித்து ஆகாரமின்றி, தங்க இடமின்றி, நிந்தனையிலும் அட்டி உதையிலும் எதிர்ப்புகளின் மத்தியில எப்படியாவது ஜனங்கள் படிப்பறிவுள்ளவர்களாய் மாற வேண்டும், எப்படியாவது இந்த ஜனங்கள் நாகரிகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், எப்படியாவது இயேசுடைய அன்பை அவர்கள் ருசிக்க வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு தியாகத்தோடு தேசங்களை விட்டு நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த அளவு கல்வி, சுகாதாரம், என்ன சொல்லப்போனா நாகரிகம் எல்லாம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. சரி, திருப்பி கடற்கரையில் அவர் உள்ள விட்ட பிறகு கூட சும்மா விடவில்லை. அவர்கள் என்ன பண்ண 4 மாதங்கள் அவர் ஒரு அறையிலே அடைத்து வைத்திருக்கிறாங்க. பட்ட பாடுகள், கஷ்டம் அவர் அதிகம். பாருங்க, மொழி தெரியாத, இன்னும் புரியாத ஒரு புதிய இடம் எல்லாமே. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பாரம், தமிழ் மொழிய எப்படியாவது மற்றவர்களுக்கு வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும்னா இவருக்கே தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத ஒரு மனிதன் தமிழை கற்றுக்கொள்கிறார். கடற்கரை மணலிலே பிறலை வைத்து எந்த பொருட்களோ ஸ்டேஷனரி எழுதி படிக்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பார். சிறு பிள்ளைகளோடு பழகி அவர்கள் மூலமாய் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில வேதாகமத்தை மொழி பெயர்க்கிறார் சொன்னா எவ்வளவு பெரிய சவால், எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் அதற்கு செலுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய கைகள்ல தமிழ் மொழி வேதாகமம் இருக்கிறது. இன்னும் நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசுகிற ஜனங்களுக்கு தாங்கள் பேசுகிற மொழிகளே வேதாகமும் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. கர்த்தர் அந்த மனிதனை அவ்வளவா பயன்படுத்தி இருக்கிறார். பயன்படுத்தி அந்த அளவு எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து பைபிள் நம்முடைய கையில கிடைக்க பண்ணிருக்க அவர் தான் சீகன் பால்க். யோசித்து பாருங்களேன், நம்முடைய தியாகம், நம்முடைய பங்களிப்பினைக்கு என்னென்று சொல்ல முடியுமா? அவரை குறித்து சொல்லப்பட அவர் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார் சொல்ல முடியும். இன்றும் சந்ததி ஆசீர்வாதத்திற்கு காரணமாக வாய்க்காலாய் மாறிவிட்டது. நாமும் முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் நம்மால் இயன்றதை ஆண்டவருக்கு செய்ய முடியும், அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். இந்த நாட்கள் நம்மளை தாழ்த்தி இன்னும் தியாகமா நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கு அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும்னு சொன்னால் நாம் ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறுவோம். இதன் மூலமாய் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியும் உண்டாய்விடும்.
இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு இடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், சித்தத்தை நிறைவேற்றும் என்கிறது தானப்பா. ஆனால் இன்னைக்கு அவைகளை குறித்து சிந்திக்காமல் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறது தான் எங்கள் நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. தன்னால் இயன்றதை அந்த பெண் அன்று செய்தால், சிகன் பால் கையான் தன்னால் இயன்றதை சமுதாயத்திற்கு கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழில் வேதாகமம் எல்லோர் கையிலும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இதனால் அப்படி அன்பை அறிந்து கொள்ள முடிகிறது, வாழ்க்கைக்கான வழியை அறிந்து கொள்ள முடியுது, நித்தியத்தை குறித்தும் தெரிந்து கொள்ள முடிகிறதப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியம். தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்த நாட்கள்ல உம்மை பிரியப்படுத்தி நீர் எங்களை பயன்படுத்தும்படி அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் எங்களால் இயன்றதை செய்ய உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏதாவது ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அது நிமித்தமாக ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதோடு மட்டுமல்ல, சமுதாயம், அதில் உள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.